உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரம் வேண்டும். மன்னராக ஆட்சி செய்து வந்த சத்யவான் சாவித்திரி ஆட்சி காலத்தில் இறைவனால் அவங்களுக்கு சில சோதனைகள் வந்து காட்டில் சென்று வாழ வேண்டிய சூழ்நிலை உருவானது. காட்டில் கிடைக்கக்கூடிய எளிய பொருட்களை வைத்து சாவித்திரி தேவி அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தாங்க. அன்றாடம் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கும் நாட்களில் கணவனுடைய உயிரை காலன் வந்து எடுத்து செல்கிறார். அப்பொழுது பூஜை செய்ததன் பலனாகவே யார் கண்ணுக்கும் தெரியாத காலன் சாவித்திரி தேவி கண்களுக்கு புலப்படவே யமலோகம் வரை அவரை பின்தொடர்ந்து சென்று விடுகிறார். தாயே, எத்தனை ஆற்றல் பெற்றவள் நீ என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உனக்கு 3 வரங்கள் தருகிறேன். அதை தவிர்த்து உன்னுடைய கணவனின் உயிரை தரும் அதிகாரம் எனக்கு என்றார். கண் தெரியாத என் மாமனார் மாமியார் கண் பெற வேண்டும், இழந்த ராஜ்யம் திரும்ப பெற வேண்டும், பதிவிரதியான எனக்கு குழந்தை வர வேண்டும் என்கவே யம தர்மராஜாவோ அவசரத்தில் அப்படியே ஆகட்டும் என்று வாக்களிக்க தவறை உணர்ந்து சத்தியவானை விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சாவித்திரி விரதமானது சனிக்கிழமை, அதாவது மாசி மாசத்தின் கடைசி நாளாகவும் பங்குனி மாதத்தின் முதல் நாளாகவும் விளங்கக்கூடிய 14/3/2026 அன்று வருகிறது. அன்று நாமும் விரதம் இருந்து சாவித்திரி தேவியின் அருள் பெறுவோம்.